Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா embroidery class தான். embroidery classல running stitch பார்க்க போறோம். அதுக்கான தியரி வந்து நோட் கொடுத்திருக்கேன். எழுதிக்கோங்க. இதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இதுல கிளியரா நான் எழுதிருக்கிறது புரியுதா என்னன்னு தெரியல. அதுக்காக அதுல கொடுத்திருக்கிற அதே விஷயத்தை நான் வந்து டெக்ஸ்ட்ல டைப் பண்ணி கொடுத்திருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிவிட்டு நோட்டில் நான் எப்படி எழுதியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோங்க. தேவையான பொருட்கள், விளக்கம், வரைபடம் எல்லாமே கரெக்டாக நீங்களும் போட்டுக்கோங்க. நோட்டில் கிளியராக தெரியலை அப்படின்றதுக்காக தான் தனியாக வந்து நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணி இதே மாதிரி கொடுத்துருக்கேன். வரைபடம் வந்து இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். ஓகே, இப்போ தியரி கிளாஸ் நீங்கள் நோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம் எப்படி நம்ம ஸ்டிச் போடுறது அப்படின்றத. நூல் வந்து நான் 3 strands எடுத்திருக்கேன். 3 strands எடுத்து நீடிலில் கோர்த்துட்டு லாஸ்ட்டாக எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரேமில் கிளாத்தை நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற கேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் போட்டுறக்கூடாது. அதுக்காக தான் அளவு சொல்கிறேன். ரன்னிங் ஸ்டிச் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க கிளாத்லேயே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஊசியை வந்து அடியிலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து அடிப்பக்கமாக நீங்கள் ஊசியை இன்செர்ட் பண்ணி நூலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு அடியிலேருந்து மறுபடியும் மேலே நூலை எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு போகாமல் லெஃப்ட் சைடு, ஓகேவா, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீடில் வந்து பஞ்ச் பண்ணுங்கள். நீடில் பஞ்ச் பண்ணி கீழே வந்து இழுத்துருங்க. இப்போ மறுபடியும் அதுக்கடுத்து ரைட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு நீடில் மேல் பக்கமாக வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் நீடில் பஞ்ச் பண்ணி உள்ளே இழுத்துருங்க. இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. கரெக்டாக நான் போடுறத கவனமாக பாருங்கள். உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் நீங்கள் நீடில் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சாரி, கரெக்டாக வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃப்ரேமில் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கேப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் கேப் வந்து ஈவனாக இருக்கணும் எப்போவுமே. பின்னாடி வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு காம்பு தையல் தெரியணும். இதுதான் காம்பு தையல். நீங்கள் மேலே ரன்னிங் ஸ்டிச் போடும்போது அடியில் வந்து காம்பு தையல் போடணும். இதுதான் ப்ராப்பரான ரன்னிங் ஸ்டிச், ஓகேவா. நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். எப்பவும் போல் நீடில் வந்து அடியிலேருந்து மேலே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த சின்ன சின்ன கோடு மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பிகினிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கோடு விட்டுட்டு ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கோடில் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட்லேயே இறக்குற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து போகிறப்ப ஒரு பாயிண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், கரெக்டாக ஒரு பாயிண்ட் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்டில் எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம விட்டுருக்குறோம்ல அந்த பாயிண்டில் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கவனமாக பாருங்கள். ஒரு பாயிண்ட் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாயிண்டில் நான் நீடில் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டை விட்டுருக்கோமோ அந்த பாயிண்டில் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டால் தான் மேலே ஓடு தையலும் அடிப்பக்கமாக காம்பு தையலும் நம்மளுக்கு தெரியும். அடிப்பக்கம் காம்பு தையல் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பரான ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். எப்படி நான் வந்து பின்னாடி நாட் போடுறேன்றதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம தையல் போட்டிருக்கிற அந்த நூல்லேருந்து ஊசியை குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்த லைன் வந்து நான் உங்களுக்கு ABCDன்னு 4 டாட் வச்சு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து A வழியாக நீங்கள் கீழே இருந்து ஊசியை மேல் பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு B வழியாக நீடில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் Cயில் எடுக்கக்கூடாது. ஊசியை வந்து Dயில் தான் எடுக்கணும். D வழியாக நீங்கள் நீடில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு C வழியாக நீங்கள் உள்ளே பஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் தான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் ABCDன்னு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். இன்னும் கூட 2 லைன் நம்ம போட்டுக்கலாம். EF அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக Dயில் நம்ம கீழே பஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த நீடில் E வழியாக எடுக்கக்கூடாது, F வழியாக எடுக்கலாம். F வழியாக எடுத்து நீடில் வந்து E வழியாக பஞ்ச் பண்ணி கீழே இறக்கிடலாம்.
அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். நீடில் வந்து ஏ வழியாக வெளியில் எடுக்கணும். கீழேருந்து மேல் பக்கமாக ஏ வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்த நீடில் வந்து பி வழியாக பஞ்ச் பண்ணி கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு சி வழியாக நம்ம எடுக்கக்கூடாது, டி வழியாக தான் எடுக்கணும். டி வழியாக எடுத்து சி வழியாக நம்ம கீழே பஞ்ச் பண்ணணும். ஓகேவா? கீழே பஞ்ச் பண்ண சி நீடில் வந்து ஈல எடுக்காமல் எஃப்ல எடுக்கணும். எஃப்ல எடுத்துட்டு எடுத்த நீடில் வந்து ஈல பஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.